ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி போயிருந்த இடம் தான் காயல்பட்டினம் பீச்சு. எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் தான் இருக்குது, நடந்து போகிற தூரம் தான். நாங்கள் நடந்தே போயிட்டோம். ஏற்கனவே எங்கள் அக்காவும் எங்கள் மச்சான் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, ஒரு வழியாக அவங்கள கண்டுபிடிச்சி அங்கே சேரில் உட்காந்துருந்தாங்க. போயிட்டு நாங்களும் சேரில் ஆள்கிட்ட போட்டாச்சு. போனதும் நாங்கள் வந்து ப்ரெட் ஆம்லெட் எல்லாருமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாத்துக்கும் ப்ரெட் ஆம்லெட்டு கொடுத்துட்டாங்க. நாங்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு காலிஃப்ளவர் சில்லி தான் வச்சுருந்தாங்க. இங்கே ஒரே அடிப்பிடி சண்டையில் அதை எடுத்து தீர்த்து கட்டியாச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படி பறக்க பார்த்துட்டு இருந்தோம். போகிற வழியில் என்றைக்கு அதுமா இன்றைக்கி காயல்பட்டினத்தில் சரியான க்ரௌடு. அதாவது சண்டே அதுமாவே இவ்வளோ கூட்டம் வந்து நான் அப்போ தான் பார்த்துருக்கேன். அப்புறம் சரி இங்கேயே உட்காந்துட்டு இருந்தோன்னா அவங்களா நம்மளை போன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளாக போயிடலான்னு சொல்லிட்டு நாங்களே போயிட்டோம். அப்புறம் அங்கே போயிட்டு ஒரு புல்லில் உட்காந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் உட்காந்து பறக்க பார்த்துட்டு ஐஸு சாப்பிட்டுட்டு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோலாம் சாப்பிட்டுட்டு அப்படி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு காடை முட்டை வாங்கிட்டு வர சொன்னாங்க. என் காதில் காக்கா முட்டைன்னு கேட்டுச்சு. நான் அந்த ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு காக்கா முட்டை கிடைக்குமான்ட்டு அந்த அண்ணன் பார்த்து ரொம்ப சிரிச்சிட்டு ரொம்ப அசிங்கமாக போயிட்டு, காக்கா முட்டைலாம் சேல்ஸ் பண்ணுறதில்ல, ஒன்லி காடை முட்டை அப்படின்ட்டாங்க. உடனே ஐயோ அசிங்கப்பட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நின்னா அந்த இடத்துல ரொம்ப அசிங்கமாயிரும்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா சரி போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரிட்டன் போகும்போது சரி வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. எனக்கெல்லாம் அது மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நானும் வாங்கலை. அதுக்கப்புறம் அப்படி வெளியே வந்தோம். எங்கள் ஊர் ஸ்பெஷல் ஃபுட் எல்லாமே என்ட்ரியிலே வச்சுருந்தாங்க. அந்த தம்மடை, அப்புறம் மாம்பழ பன்னாட்டு, அப்புறம் பனங்காய் பன்னாட்டு, அதுக்கப்புறம் வந்து நாணக்கத்தா பிஸ்கெட்டு, ஓட்டு மாவு, அதெல்லாமே அங்கே சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அப்படி நடந்து போயிட்டே இருந்தோம். போகிற வழியிலலாம் பெரிய பெரிய ஷாப்லாம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே கிட்ஸோட லேண்டு, அது ஒரு கொஞ்சம் கிட்ஸோட பூங்கா மாதிரி இருந்துச்சு. அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் உங்கள் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் ப்ளே பண்ண வைங்க. நெக்ஸ்ட் அப்படி நாங்கள் கிளம்பிட்டோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நெக்ஸ்ட் எந்த பிளேஸ்க்கு போகணுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்.